அவர்கிட்ட இருக்குது. ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்கிறார். அவர் பிஏட்ட சொல்வாராம், யார் வந்தாலும் உள்ள விடு, இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது வந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு இருக்கிறார். சரிங்கய்யா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஒரு நாள் 25 அப்பாயின்மெண்ட் அவங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. 25 அப்பாயின்மெண்ட் ஃபோனில் நேரில் விசிட்டிங் கார்டு கொடுத்து இவர் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு துரத்திட்டார். கடைசி நைட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு வயதான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து, சாரை பார்க்கணும், ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே 25 பேரை வேணாம் வேணான்னு வெரைட்டியாச்சு. 26ஆவதா ஒரு பெரிய வேறவர் வந்து நிற்கிறாரே அப்படின்னு அந்த பணக்காரர்கிட்ட சொல்கிறார், ஐயா என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி 25 பேர் வந்தாங்க, எல்லாரையும் வேணான்னு சொல்லியாச்சு, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் வேணான்னு சொல்லியாச்சு, இப்போ கடைசியாக ஒரு பெரியவர் வந்திருக்காரு, நீங்கள் சும்மா பார்த்துட்டு அனுப்புங்களேன். சரிப்பா உள்ளே அனுப்பு, இவ்வளோ பேர் போராடி இருக்காங்களா, வர சொல். இப்போ அந்த பெரியவர் வந்து உட்காந்து அவர் சொல்ல வந்ததை பூரா அழகாக ஊர்க்கமாக சொல்கிறாரு. இவருக்கு பிடிச்சி போய் ஒரு பெரிய தொகை அவருக்கு செக் எழுதி கொடுக்குறார். கொடுத்துட்டு அவரை சொல்கிறார், நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி, ஏன்னா எனக்கு இன்சூரன்ஸ் போடுறதும் பிடிக்காது, யாராவது கேட்டு வந்தாலும் பிடிக்காது, இன்றைக்கி 10-15 பேர் வந்து போராடி இருக்காங்க, எல்லாரையும் போக சொல்லிவிட்டு கடைசியாக உங்களுக்கு தான் நான் வாய்ப்பும் கொடுத்துருக்குறேன், இந்த பாலிசியும் கொடுத்துருக்குறேன். இந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, 10-15 பேர் இல்லை சார், 25 பேர். ஆமாம் 25 பேர், உங்களுக்கு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 25 பேருமே நான் தான் ஃபோனில் அப்பாயின்மெண்ட் கேட்டேன், ஆளை விட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டேன், விசிட்டிங் கார்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட் கேட்டேன், 25 தடவை நான் முயற்சி செஞ்சுட்டு 26ஆவது தடவை நானே வந்தேன் அப்படின்னாரு. அப்போ இத்தனை தடவை தேவையில்லை என்று அனுப்பப்பட்ட பிறகும் பொறுமையோடும் ஒரு மனிதன் காத்திருக்க முடியும் என்றால் காத்திருப்பும் வெற்றி தரும் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு பக்குவங்க. காத்திருக்கிற பொறுமை இருக்கிறது இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய தகுதி. அதுதான் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி.